ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தனர். ஒருவர் சலவை தொழிலாளி, இன்னொருவர் மண்பானைகள் செய்யும் குயவர். 2 பேருமே அரசரிடம் வேலை பார்த்து வந்தனர். ஒரு நாள் 2 பேருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. அவர்கள் தங்கள் குறைகளை தாங்களே தீர்த்து கொள்ளாமல் அரசரிடம் ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறிக்கொண்டே இருந்தனர். மண்பானை செய்யும் குயவர் சலவை தொழிலாளியை அரசரிடம் வசமாக சிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணி அரசரை பார்த்து, அரசே, நமது பட்டத்து யானை கருப்பாக இருக்கிறது. யானையை சலவை தொழிலாளியிடம் கொடுத்து வெளுக்க செய்ய சொல்லுங்கள் என்றார். அரசரோ மிகப்பெரிய முட்டாளாவார். அவர் எதை பற்றியும் சிந்திக்காமல் சலவை தொழிலாளியை கூப்பிட்டு யானையை வெளுத்து வரும்படி கூறினார். உடனே சலவை தொழிலாளி அரசரை பார்த்து, அரசே, யானையை வெளுத்து விடலாம். யானையை வேக வைக்கும் அளவிற்கு பெரிய மகர யாழ்ப்பானை ஒன்றை குயவரை செய்து தர சொல்லுங்கள் என்றார். அரசரும் யானையை வேக வைக்க பெரிய பானையை செய்து கொடு என்று ஆணையிட்டார். குயவர் திருதிருவென விழித்தார். இறுதியில் இருவரும் சந்தித்து, உன்மேல் நானும் என்மேல் நீயும் குறை கூறி மாட்டிக்கொண்டோம். இதனால் நம் இருவருக்குமே வேலை பார்ப்பதில் துன்பம். இனிமேல் இதுபோல் நடக்கக்கூடாது. நம் தவறுகளை நாமே திருத்திக் கொள்வோம். எப்போதும் நல்ல நண்பர்களாய் இருப்போம் என்று இருவரும் கூட்டாக அரசரிடம் சென்று மன்னிப்பு கேட்டனர். மறுபடியும் இருவரும் ஒருவருக்கொருவர் குறை சொல்லாமல் முன்பு போலவே நண்பர்களானார்கள். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரிங்க, ஒருவர் மீது ஒருவர் குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் மனக்கசப்போடு விரோதமும் அதிகமாகும். நண்பர்களாக நட்போடு பழகி வந்தால் வாழ்க்கையும் இனிக்கும், மனசில் அமைதியும் பிறக்கும். செய்வீங்களா? நட்போடு பழகுங்க, மகிழ்வாக இருங்க. உதாரணத்திற்கு எங்களுடைய நட்பு போல் நாங்கள் பாருங்கள், இந்த வயசுலேயும் எவ்வளோ ஜாலியாக நாங்கள் மனசு விட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு நாங்கள் விளையாடுற விளையாட்டை பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் நட்போடு ஒற்றுமையாக இருக்க வாழ்த்துக்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே உங்களை சேர்ந்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.